ஐக்கிய அரபு அமீரகம் என்றாலே பரந்த பாலைவனங்கள், கடலோர சமவெளிகள் மற்றும் கிழக்கில் கரடுமுரடான மலைகள், வானுயர் கட்டிடங்கள் போன்றவைதான் நம் நினைவிற்கு வரும். பெரும்பாலும் பாலைவன நிலப்பரப்பால் மூடப்பட்டுள்ள அமீரகம் வறண்ட நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இத்தகைய நிலப்பரப்பில் பல வண்ணப்பூக்கள் பூத்து குலுங்கும் மலர் தோட்டம் இருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆமாம், அமீரகத்தில் உள்ள ராசல் கைமா எமிரேட்ல ஐசிமா என்ற பகுதியில் மொத்தம் 50,000 பூக்களை கொண்ட வண்ணமயமான மலர் பண்ணை ஒன்று உள்ளது. முகமது ஒபைத் அல் மஸ்ரூய் என்ற எமிரேட்டி விவசாயிக்கு பூக்கள் மீது இருந்த ஆர்வம்தான் ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான பூக்களை பூக்கச் செய்து சாத்தியமாக்கியுள்ளது. இந்த பண்ணையில் 25க்கும் மேற்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட மலர் வகைகள் இருக்கின்றது. எதிர்காலத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட லாவெண்டர் எண்ணெய் மற்றும் பிற தனித்துவமான மலர் தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அல் மஸ்ரூய் தெரிவித்துள்ளார். எப்பொழுது இந்த மலர் பண்ணை தொடங்கப்பட்டது, இதற்கான தொடக்க புள்ளி எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உயர்நிலை பள்ளி மாணவராக இருந்தபோது மலர் பண்ணை வைத்திருக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டதாகவும், அவரது மோகத்தினால் ஆன்லைனில் பல்வேறு மலர் பண்ணைகளை ஆராய்ச்சி செய்ததாகவும் விவசாயி அல் மஸ்ரூய் தெரிவித்துள்ளார். முதலில் ஐரோப்பாவிற்கு ஒரு பயணத்தின் போது அங்குள்ள மலர் விதைகளை சேகரித்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடவு செய்திருக்கிறார். அது வெற்றிகரமாக வளர ஆரம்பித்திருக்கின்றது. பின்னர் அவர் அமெரிக்கா, நெதர்லாந்து, இங்கிலாந்து, ரஷ்யா மற்றும் இத்தாலி ஆகியவற்றிலிருந்து விதைகளை இறக்குமதி செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இத்தகைய பூக்களை வளர்ப்பதற்கான நம்பகத்தன்மையை பலர் சந்தேகித்துள்ளனர். ஆனால் உறுதியுடன் அவர் வெற்றிகரமாக அறிய மற்றும் தனித்துவமான வகைகளை பயிரிட்டு வெற்றி கண்டுள்ளார். எவ்வாறாயினும் ஒவ்வொரு மலர் வகைக்கும் உகந்த நடவு நேரத்தை தீர்மானிப்பதில் சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார். ஏனெனில் சில வகைகளுக்கு பூக்க 2 மாதங்கள் தேவைப்படுகின்றன. மற்ற இனங்கள் குறைந்த நேரம் எடுக்கும். அனைத்து பூக்களும் ஒரே நேரத்தில் பூப்பதை கவனமாக கண்காணித்து நடவு செய்யும் நேரம் உறுதி செய்யப்படுகிறது. இறுதியாக இந்த மலர் பண்ணை 2020ஆம் ஆண்டில் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டது. பின்னர் இந்த பண்ணை அதன் வண்ண மலர்களின் வரிசைக்கு பிரபலமடைந்தது. இன்று இந்த பண்ணையில் 25க்கும் மேற்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட மலர் வகைகள் உள்ளது. உள்ளூர் விநியோகத்திற்காக இந்த பூக்களிலிருந்து விதைகளை உற்பத்தி செய்யும் திட்டங்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பூக்களின் வகைகளில் ஸ்னாப்டிராகன், சால்வியா, ஸ்டாக் மற்றும் மெக்சிகன் சூரியகாந்தி மற்றும் பிற இனங்கள் அடங்கும். மேலும் அவரது பெருமைமிக்க சாதனைகளில் ஒன்று கடந்த சீசனில் அவர் பயிரிட்ட லாவெண்டர். இது அமீரகத்தின் கோடை வெப்பத்தை தாங்கி இப்போது அதன் 2வது பூக்கும் பருவத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. வாசனை திரவியங்கள், சோப்புகள், லோஷன்கள், ஷாம்புகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் ஆகியவற்றை உருவாக்குவதில் பல்துறை திறனுக்காக அறியப்பட்ட லாவெண்டர் எண்ணெயை உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் கனவையும் அல் மஸ்ரூய் வெளிப்படுத்தியுள்ளார். அவரது தந்தையிடமிருந்து விவசாய அறிவை பெற்றதாக கூறும் அல் மஸ்ரூய் விரைவில் போஸ்னியாவில் ஒரு பண்ணையை நிறுவப்போவதாகவும், அங்கு ஐரோப்பாவில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பேரில் சுமார் 10,000 லாவெண்டர் செடிகளை பயிரிட திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பண்ணையின் பார்வை நேரம் மற்றும் நுழைவு கட்டணத்தை பற்றி பார்க்கலாம். வார விடுமுறை தொடக்க நாளான வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகைக்கு பிறகு திறக்கப்படும். வெள்ளிக்கிழமைகள் தவிர மற்ற தினங்களில் தினமும் காலை 7:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை பார்வையாளர்கள் பண்ணையை பார்வையிடலாம். நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு 15 திர்ஹம்ஸ் வசூலிக்கப்படும். அதே நேரத்தில் 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக நுழையலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் இந்த பண்ணையில் குழந்தைகளுக்கான குதிரை சவாரிகள், பல்வேறு பறவை இனங்கள், மயில் மற்றும் ஒரு வசதியான கஃபே ஆகியவை உள்ளன. கோடை மாதங்களில் பண்ணை செப்டம்பர் வரை இருக்கும். அக்டோபரில் நடவு தொடங்குவதற்கு முன்பு உரங்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துடன் மண்ணை தயார்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மஸ்ரூய் தனது சாதனைகளுக்காக ராஸ் அல் கைமாவின் ஆட்சியாளரும் உச்ச கவுன்சில் உறுப்பினருமான ஷேக் சவுத் பின் சாகர் அல் காசிமியிடமிருந்து அங்கீகாரத்தை பெற்றுள்ளார். நகராட்சி மற்றும் சுற்றுலா ஆணையம் உட்பட உள்ளூராட்சி துறைகள் எந்த ஒரு குற்றச்சாட்டுமின்றி பண்ணைக்கு அனுமதி வழங்குவதன் மூலம் அவரது முயற்சிகளை ஆதரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்று அமீரக தகவல்களுக்கு நமது வணக்கம் துபாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.